ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒருமை பன்மை பொருளறிதல் அப்படின்னு சிலபஸில் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்மளோட புக்கில் ஒரு டாபிக் இன்னைக்கு பார்க்கலாம். நம்மளோட புக்கில் பேஜ் நம்பர் 69 அதில் எண்ணுப்பெயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பொருளுக்கு முன் எண்ணுப்பெயர் அடையாக வரும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையை குறித்தால் அச்சொல்லை பன்மையாக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சொல் வந்து ஒரு எண்ணுப்பெயராக இருந்தால், எண்ணுப்பெயர்னா என்ன? எண்ணிக்கையை குறிக்கிறது. 1, 2, 4, 5, 10 அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையை குறிக்கிறோம்ல, அதை மாதிரி இருந்தா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லை நம்ம பன்மையாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை வந்து ஒருமையாகவே யூஸ் பண்ணலாம்னு சொல்லப்பட்டது. அப்போ இதுல பாருங்க, எடுத்துக்காட்டுக்கு 8 தொகைகள். 8 தொகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சொல் வந்து ஒரு எண்ணுப்பெயர், ரெண்டாவது வந்து தொகைகள் அப்படிங்கிறது பன்மையாக குறிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல பன்மை தேவையில்லை. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 8 தொகை அப்படின்னு எழுதலாம். அதுக்கு அடுத்தது 10 பாட்டுன்னு இருக்கு. இதுவும் முதல்ல இருக்கிறது எண்ணு பெயர், அதுக்கு அடுத்து பன்மையா வந்திருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 10 பாட்டுன்னு எழுதினா போதும். மூணாவது 4 மலர்கள்னு இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 4ங்கிறது ஒரு எண்ணு பெயர், மலர் அப்படிங்கிறது நம்ம பன்மை சொல். அப்போ 4 மலர். லாஸ்ட் என்னது? முக்கணிகள் இருக்கு. இதோட சரியான விடை என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.